எந்த வேலைக்கும் செல்லாமல் தனக்கு எல்லாமே கிடைக்குமே என்ற எண்ணத்துடன் ஒரு இளைஞன் ஒருவன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வருகிறான். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் பழங்களை பறிப்பதற்காக செல்கிறான். அப்பொழுது அந்த தோட்ட உரிமையாளர் பார்த்து விடுகிறார். இதை பார்த்து பயந்த அவன் அருகாமையில் இருக்கக்கூடிய காட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ ஒரு காட்சியை காண்கிறான். 2 கால்கள் இல்லாத ஒரு ஓநாய் வருகிறது. இந்த ஓநாய் எவ்வாறு வேட்டையாடி உண்ணும், இதற்கு எவ்வாறு உணவு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு இருக்கும்போது தூரத்தில் ஒரு சிங்கம் வருவதை பார்க்கிறான். பயந்து கொண்ட இவன் மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொள்கிறான். அப்பொழுது அந்த சிங்கம் தனது வாயில் இறைச்சியை எடுத்து வந்து அந்த ஓநாய்க்கு கொடுக்கிறது. இதை பார்த்து அவன் கடவுள் படித்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், இதுபோல நமக்கும் உணவு யாராவது எடுத்துக்கொண்டு தருவார்கள் என்ற எண்ணத்தோடு அந்த மரத்துக்கு அடியில் வந்து நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறான். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, அவனுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கப்பெறல. மிகுந்த மன வருத்தத்துடன் அங்கிருந்து சென்ற அவன் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் மிகுந்த ஒரு பெரியவர்கிட்ட கேட்குறான். இது போல நான் காட்டில் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பார்த்தேன். அந்த ஓநாய்க்கு அந்த சிங்கமானது இறைச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அதுபோல் நானும் ரொம்ப நேரமாக காட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு யாருமே எந்த ஒரு உதவியும் செய்யல. கடவுள் அந்த ஓநாய்க்கு காட்டின இரக்கத்தை எனக்கு ஏன் காட்டலன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட கேட்கும்போது அதற்கு அந்த பெரியவர் பதிலளிக்கிறார். நீ அந்த ஓநாயை பார்க்கிறார், ஆனால் கடவுள் உனக்கு காண்பித்தது அந்த சிங்கத்தை. நீ உழைத்து நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருட்களையும் நீ சேகரித்த பொருட்களையும் உனக்கு போக அடுத்தவர்களுக்கு கொடுத்து பழகு அப்படிங்கிறத தான் உனக்கு கடவுள் காட்டியிருக்கிறார். ஆனால் நீ அந்த ஓநாயை உதாரணமாக எடுத்துக்கொண்டாய் என்று அந்த பெரியவர் சொல்லும் போது அவனுக்கு உரைத்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் கடவுள் சரியான விஷயத்தை நமக்கு காண்பிக்கும் பொழுது அதை பற்றி கொண்டு நாம் உழைத்தோமையானால் மிக விரைவில் வளர்ந்து விடலாம் என்பதற்கு இந்த கதை ஓர் உதாரணம். நன்றி.